கைஸ் எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஒரு பழமையான ஒரு வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த வீட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு திருநங்கை வந்து இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கொடூரமான ஒரு முறையில் வந்து கொலை செய்யப்பட்டு இந்த வீட்டில் இறந்து போயிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆத்மா தான் இந்த வீட்டில் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்து தான் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இடம் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணது நம்மளோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் தான் சொல்லியிருந்தார். ஸோ இந்த லொக்கேஷனுக்கு நான் தனியாக வரல. ஸோ என்னோட வந்து மல்லேஷ் ப்ரோவும் வந்திருக்காரு. ஜஸ்ட் கால் மீ ரே அந்த சேனல் நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவரும் நானுமே தான் இந்த வீடியோ வந்திருக்கோம். ஸோ ஒரு 1 வீக் கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் எனக்கு வந்ததை நான் அவருக்கு சொன்னேன். அவரும் வந்து ஈகராக வரோம் ப்ரோ அப்படின்னு சொன்னார். சரி வாங்க ப்ரோ நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேராக வந்திருக்கோம். டைம் இல்லை. ஸோ ஃபாஸ்ட்டாக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ ப்ரோ எப்படி இருக்குது லொக்கேஷனு? ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க? சீரியஸாக பயங்கரமாக இருக்குது ப்ரோ. லொக்கேஷன் மட்டும் உள்ளே வரத்துக்கு அவ்வளோ கஷ்டம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஆமாம், அப்படியும் எப்படியோ வந்துட்டோம். இதுக்கு மேலே தான் எப்படி சம்பவம்ன்ட்டு தெரியல சீரியஸாக. ஆனால் எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது உள்ளே எப்படி இருக்குதுன்ட்டு. பார்க்கலாம் கைஸ். ஸோ கைஸ் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைமு இப்படிப்பட்ட ஒரு இடத்த வந்து நாங்கள் எடுக்க போகிறோம். ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது ஒரு திருநங்கை வாழ்ந்த ஒரு வீட்டை தான் இன்றைக்கி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரொம்ப ஈகராக இருக்கேன். ஸோ இது வந்து நம்ம சேனல்லேயே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எடுக்க போகிற ஒரு வீடியோ. அதனால் சரி ப்ரோ, டைம் இல்லை கைஸ். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 12:45 சம்திங் என்ன ஆகுது காட்டுறோம் பாருங்கள். தெரியுதா நான் தெரில. 12:43 ஆகுது கரெக்டாக ப்ரோ. ஓகே ப்ரோ, இறங்கிடலாமா? ஓகே. ஸோ கைஸ் ஆரம்பிக்கலாமா? ஸோ கைஸ் இதுதான் அந்த வீடு. ஸோ ரொம்ப செடிங்களுக்கு நடுவில் இடுக்கட்டமாக இருக்கா. ஸோ நம்ம போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பாருங்கள் எல்லாமே ஓடுதான். ப்ரோ பார்த்தீங்களா? பார்த்தேன். சரான கேப்சரு. ஹலோ, யாரு? மேல்கடை சவுண்ட் ಬಂದಿತ್ತು. தெளிவாக பார்த்தோம் ப்ரோ. யார் அது? ப்ரோ எங்கே ப்ரோ போச்சு? ಈ ಕಡೆನೇ ಬ್ರೋ ಬಂತು ಫ್ರೆಂಡ್ಸ್. ನಾವು ಕ್ಲಿಯರಾಗಿ ಕ್ಯಾಪ್ಚರ್ ಮಾಡಿದ್ರೆ ಈ ಕಡೆ ಬಂತು. ಎಲ್ಲಿ ಹೋಯ್ತು ಅಂತಲೇ ಗೊತ್ತಿಲ್ಲಲ್ಲ. ಎಂದ ಪಕ್ಕ ಪೋಚನೆ தெரியல. ஸோ ಆ ಕಡೆ ಏನೋ ಮನೆಗಳಿದೆ. பார்க்கலாம் ப்ரோ.
அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? கீழே பள்ளம் இருக்கு. இங்கே ஒரு வீடு மாதிரி போகுது. மரத்துலேருந்து இது மேலேருந்து ಯಾವ ಟೈಮಲ್ಲಿ ಕಟ್ಟಿರೋದು ಇದೆಲ್ಲ தெரியலையே ப்ரோ. மேலேருந்து என்ன ஊஞ்சி ப்ரோ. வாங்க வாங்க. ப்ரோ டாப் ஒன்றுமே இல்லை ப்ரோ. மேலே சீலிங் எங்கே பாரு எல்லாம் உடஞ்சி கீழே விழுந்துருக்கு. தலை மேலே எதனா விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. அப்படியே வெளியே போயிடலாமா? கைஸ் சீலிங் எல்லாமே உடஞ்சி கீழே விழுந்துருக்கு. ஸோ தலை மேலே ஏதாச்சும் விழுந்துருமோன்னு சொல்லி ஒரு பயமாக இருக்கு. என்ன ப்ரோ? ப்ரோ மேலே ஏதாச்சும் விழுந்துரு போகுது ப்ரோ. ஆமாம். கீழெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. புல்லு பள்ளம் தான் இங்கெல்லாம். ஏதோ வீழ்ந்துட்டே இருக்கு மரத்தில். இங்கேயே பயங்கரமாக இருக்கே ப்ரோ ஆம்பியன்ஸு. இடி வர இடிக்குது, மழை வர மாதிரி. ಲೊಕೇಶನ್ ಮಾತ್ರ ಬ್ರೋ 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 ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಕಾಣಿಸ್ತಿದ್ಯಾ? ஏதோ நிற்கிற மாதிரி இல்லை? ಕಾಣಿಸ್ತಾ ನಿಮಗೆ? தெரியுது ப்ரோ. ಯಾರು? ಯಾರದು? ಬ್ರೋ ಅಲ್ತಿರೋ ಸೌಂಡು ಯಾರು? ಯಾರದು? ನಮ್ಮ ಮುಂದೆ ಕಾಣಿಸ್ಕೊಂತೀರಾ? தாழ் ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது, தெளிவாக கேட்குது. ಏನು ಬ್ರೋ ನೀವು ಕ್ಯಾಪ್ಚರ್ ಮಾಡಿದ್ರಾ? பார்த்தீங்களா ப்ரோ? ஏதோ பிளாக் கலரில் நின்றுச்சு ப்ரோ, பார்த்தேன். அதுதான் நின்றுச்சு. கிட்ட போய் பார்க்கலாமா? ಹೋಗ್ಬಿಡೋಣ. ஸோ நான் ஃபஸ்ட்டு போட்டா இது என்ன ப்ரோ இப்படி இருக்கு? பார்த்து வாங்க, கேமரா பிடிங்க. ಈ ಕಡೆಯಿಂದ ಈತಲ್ವ ಜಾಗ ಬ್ರೋ? ಇಲ್ಲಿಂದಾನೆ ಇಲ್ಲಿಗೆ ಬನ್ನಿ. ಅಲ್ಲಿಂದೇ போகலாமா? ಫ್ರೆಂಡ್ಸ್ ನಮಗೆ ಬ್ಲ್ಯಾಕ್ ಕಲರಾಗಿ ಏನೋ ಶ್ಯಾಡೋ ಕಾಣಿಸ್ತು, ಬಗ್ ನೋಡ್ದಂಗೆ. ஜம்ப் பண்ணிட்டு போ ப்ரோ, பார்த்துக்கலாம். ಏನು ಬಲ ಅಂತ ಹಾವುಗಳು ಇರುತ್ತೆ ಅಂತ ಅಷ್ಟೇ. ಇಲ್ಲೇ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಈ ಬಾಗ್ಲ ಹತ್ರನೇ ಯಾರೋ ಬಗ್ ನೋಡ್ದಂಗೆ ಕಾಣಿಸ್ತಿದೆ ನನಗೆ. சவுண்டு வந்து தெளிவாக கேட்டுச்சு, பார்த்தேன். க்ளீனாக கேட்டுச்சு, பயங்கரமாக இருந்துச்சு.
ப்ரோ ஜஸ்ட் மிஸ்ஸு, தலைமலையும் வந்திருக்கோம் ப்ரோ. இங்கே வந்து விழுந்துச்சு ப்ரோ. யாமுனியா என்ன ப்ரோ சவுண்டு அது? அழுகுறாங்களா? கைஸ் ஏதோ பயங்கரமாக ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ப்ரோ யாரு யாராங்க? நீங்கள் தான் கங்காவா? நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா மறுபடியும் சத்தத்தை போட முடியுமா? நான் கிட்ட போகிறேன். கங்கா கங்கா இங்கே தான் இருக்கீங்களா? வயசு ரூம் ரூமாக போயிட்டே இருக்கு. ப்ரோ சவுண்டு கேச்சா? யாரு? கேக்குது ப்ரோ. ப்ரோ அங்கேருந்து தான் சவுண்டு வருது. அங்கேருந்து தான் சவுண்டு வருது. ನೋಡಿ ನಿಮ್ಗೆ ತೊಂದರೆ ಮಾಡೋ ತರ ಕಾಣಿಸ್ತಿರ್ಬೋದೇನೋ ನಾವು, ಬಟ್ ನಾವು ನಿಮ್ಗೆ ತೊಂದರೆ ಮಾಡಕ್ ಬಂದಿಲ್ಲ ಇಲ್ಲಿ. ನಾವು ನಿಮ್ಗೆ ಏನಾದ್ರು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಕ್ಕಾದ್ರೆ ಮಾಡೋಣ ಅಂತಾನೆ ಬಂದಿರೋದು. ದಯವಿಟ್ಟು ನಮ್ಗೆ ಯಾವುದೇ ರೀತಿ ತೊಂದರೆ ಮಾಡಬೇಡಿ. ಏನೇ ಕಲ್ತಿದ್ದೀರಾ ನೀವು? ಬ್ರೋ அவங்க பேர் கங்கா. ಬ್ರೋ ಅವ್ರ ಹೆಸರು ಗಂಗಾ. ಗಂಗಾ ಗಂಗಾ ಅವರೇ ಏನೇ ಕಲ್ತಿದ್ದೀರಾ? ನೀವು ಇನ್ನೂ ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? ಒಂದ್ಸಲಿ ನಮ್ಮ ಮುಂದೆ ಕಾಣಿಸ್ಕೊಂತೀರಾ? ப்ரோ ப்ரோ நான் அந்த பக்கம் போய் பார்க்குறேன். நான் அந்த பக்கம் போய் பார்க்குறேன். ஓகே கங்கா இங்கே தான் இருக்கீங்களா?
கைஸ் இந்த இடத்துல வந்து சுற்றி சுற்றி சவுண்டாக கேட்குது. ஒரு டைம் வந்து அங்கே தூரத்தில் பார்த்தேன், இது கருப்பாக நின்று இருந்துச்சு. ನೀವೇನಕ್ಕೆ ಎದುರಿಸ್ತಿದ್ದೀರಾ ಅಂತ ಅರ್ಥ ಆಗ್ತಿಲ್ಲ. ஒலாடே ப்ரோ, இதுக்குள்ள வாட்டர் பாட்டில் எப்படி ப்ரோ வந்துச்சு? ட்ராயிங்ஸ் எல்லாம் பாருங்க. ಸೌಂಡ್ ಕೆಲಸ ಕೆಡಿಸಿ யாரும் இல்லை ப்ரோ, யாருமே இல்லை. கேமரா பிளர் ஆகுது. சுற்றி சுற்றி வந்து சவுண்டாக கேட்குது. எங்கேருந்து தான் கேட்குதுன்னு சொல்லி ஜட்ஜ் பண்ண முடியல, கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. சுற்றி சுற்றி கேட்குது. ப்ரோ ஆட்டோமேட்டிக்காக கேமரா எந்த ஆஃப் ஆகுது ப்ரோ. ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಬ್ಲಿಂಕ್ ಆಗಿದೆ. எந்த ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகினுக்குது. ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಬ್ಲಿಂಕ್ ಆಗ್ತಾನೆ ಇದೆ, ಬಟ್ ಲೈಟ್ ರೇಡಿಯೇಷನ್ ಇಂದ ಆಗ್ತಿರೋದಂತ ನಾನು ಹಂಗೆ ವಿಡಿಯೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. கைஸ் இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு ஆஃப் ஆகிட்டு அதுவே ஆன் ஆகுது, தானாக கட் ஆகுது, தானாக ஆன் ஆகுது. என்னன்னே தெரியல. ಗ್ಯಾರಂಟಿ ಏನೋ ಇದೆ ಬ್ರೋ, 100% ಪಕ್ಕಾ. ನೆಗೆಟಿವ್ ಎನರ್ಜಿ ಫೀಲ್ ಆಗುದು ಬ್ರೋ. ನೆಗೆಟಿವ್ ಎನರ್ಜಿ ಗ್ಯಾರಂಟಿ ಇದೆ, ಫೀಲ್ ಆಗ್ತಿದೆ ನನಗೆ. ಬ್ರೋ ಏನಾದರೂ ಕಮ್ಯುನಿಕೇಟ್ ಮಾಡೋಣ? ಹಾಂ, ಸ್ವಲ್ಪ ಕ್ವಶನ್ಸ್ ಕೇಳೋಣ. ಹಾಂ, ನೀವು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಕೇಳಿ, ನಾನು ತಮಿಳಲ್ಲಿ ಕೇಳ್ತೀನಿ. ಏನಾ? கங்கா, இந்த இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி சில சத்தத்தை போட்டு நீங்க ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே போல மறுபடியும் ஏதாச்சும் ஒரு சத்தத்தை போட்டு நீங்க இங்க தான் இருக்கீங்கன்னு சொல்லி எங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? உங்களை பார்க்க தான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி நானும் ப்ரோவும் வந்திருக்கோம். எங்களுக்காகவாவது நீங்க ஏதாச்சும் மறுபடியும் சத்தத்தை போட்டு நீங்க இங்க தான் இருக்கீங்கன்னு சொல்லி எங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? இல்ல எங்க முன்னாடி வர முடியுமா? கேப்சர் ப்ரோ, கிளியரா? ஓகே, சந்தோஷம். எங்க முன்னாடி வர முடியுமா? எங்க முன்னாடி வந்தீங்கன்னா உங்களை பார்த்த திருப்தியோட நாங்க இங்க இருந்து கிளம்பி போயிடுவோம். இல்ல நீங்க எப்படி இறந்து போனீங்கன்னு சொல்லி எங்களுக்காக சொல்ல முடியுமா?
ಸೊ ದಯವಿಟ್ಟು ನಮ್ಮ ಎದುರುಗಡೆ ಕಾಣಿಸ್ಕೊಂತೀರಾ ಗಂಗಾ ಅವರೇ? எங்க முன்னாடி வர முடியுமா? Capture bro. Capture bro. Clear capture bro. பக்கானா? பக்கா. ப்ரோ அங்கே தான் ப்ரோ இருக்கு உள்ள. அல்லனா? உள்ளதான் இருக்கு. 2 பேரும் ஒன்றா போகலாமா? ஓகே ப்ரோ 100%. 100% உள்ளதான் இருக்கு. ಗಂಗಾ ಅವರೇ, ನಮ್ಮ ಮೇಲೆ ಕೋಪ ಮಾಡ್ಕೊಂಬೇಡಿ ದಯವಿಟ್ಟು. ನಾವು ನಿಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿ ಮೆಂಬರ್ ಥರ ಟ್ರೀಟ್ ಮಾಡಿ ನಮ್ಮನ್ನ. ನಾವು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಬ್ರಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. ನಮ್ಮ ಮೇಲೆ ದಯವಿಟ್ಟು ಈ ಥರ ಮಾಡಬೇಡಿ, ಕೋಪ ಪಡಬೇಡ್ರಿ. ನಾವು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋಕ್ಕೆ ಬಂದಿರೋದು. ಏನಾಯ್ತು? ಹೌದா? நீங்கள் எங்களை உங்கள் புள்ளியா நினச்சிக்கோங்க. நான் வந்து உங்களை அம்மா மாதிரி பார்க்குறேன். எங்கள் 2 பேரையும் உங்கள் புள்ளியா நினச்சி எங்களை எதுவும் இது பண்ணாதீங்க. மா நாங்கள் உள்ளே வரோம்மா. ಬ್ರೋ ನಾನೊಂದು ಹೇಳ, ನನ್ನ ಮೈಂಡು ಆ ರೂಟ್ ಬಂದಿದೆ ಗೊತ್ತಾ? ಅದ್ರೊಳಗಡೆ ನಾವು ಹೋಗಲೇ ಇಲ್ಲ. ಆ ಬೇರು ಬ್ರೋ, ಅದ್ರೊಳಗಡೆ ಹೋಗೋಣ. ಇಲ್ಲಿ ಈ ರೂಮು ಅದೇನೋ ಅಡ್ಡ ಹಾಕಿರೋ ಥರ ಇದೆ, ಪ್ರಕೃತಿನೇ ಅಡ್ಡ ಹಾಕಿರೋ ಥರ ಇದೆ. ಅದ್ರೊಳಗಡೆ ಹೋಗ್ಬಾರ್ದು ಅಂತ மொத்தமாகவே கவர் பண்ணியிருக்கிற மாதிரி தானே இருக்கு. நீங்கள் ஒருகಡೆ ಹೋಗ್ಬಾರ್ದು ಅನ್ನೋ ಥರ. நீங்கள் லெஃப்ட்டில் போங்க, நான் ரைட்டில் போகிறேன். ஓகே, சேம் டைமில் போகலாம். ஓகே, கேப்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் நிற்கலாம், அதுக்கப்புறம் ஒன்றா உள்ளே போகலாம். ப்ரோ சென்டர் ಓಕೆವಾ? ಹಾಂ ಓಕೆ ಬ್ರೋ. ನನಗೆ ಏನು ಅನಿಸ್ತಂತ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ ಅನ್ಕೊಂತೀನಿ. ಇದು ನಾವು ಒಳಗಡೆ ಹೋಗ್ಬಾರ್ದು ಅನ್ನೋ ಥರ ಸಿಂಬಲ್ ಥರ ಇದೆ ನನಗೆ. ಹೌದು, ಒಳಗಡೆ ಹೋಗ್ಬಾರ್ದು ಅನ್ನೋ ಥರ ಅದೇ ಥರ ಐತೆ ನನಗೆ ಕೂಡ. ಇವಾಗ ಒಂದೇ ಟೈಮ್ ಒಳಗಡೆ ಹೋಗೋಣ. ಓಕೆ ರೆಡಿ ಬ್ರೋ? ನಾನು ಓಡೋಗೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ನನಗೆ ಅಡ್ಡ ಇದೆ. ಇಲ್ಲ, ನಡ್ಕೊಂಡೇ ಹೋಗೋಣ. ರೆಡಿ? 1 2 3. அங்கே தான் இருக்கீங்களா? ಏನಾಯ್ತು ಬ್ರೋ? ಎಲ್ಲಿ? ನನಗೆ ಕೂಡ ಏನು ಬಾಟಲು ಗ್ಲಾಸ್ ಏನು ಹೊಡೆದಿರುವ ಸೌಂಡ್ ಕೇಳಿಸ್ತಾ ಇದೆ. ಬಾಟಲ್ ಇದು ಗ್ಲಾಸ್. ಇದ್ರೊಳಗಡೆ ಬರಬೇಡ ನಾನು. ಗಂಗಾ ಅವರೇ, ನೀವು ಇಷ್ಟು ಕೋಪ ಪಟ್ಟರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಕೊಂಡು ನೋಡಿ, ಇದೆಲ್ಲ ನನ್ನ ಅಡ್ಡ ತಕ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. ப்ரோ பார்த்து கேர்ஃபுல் ப்ரோ. பார்த்து ಹುಷಾರು. ನಾನು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡ್ಬೇಕಷ್ಟೇ. ಕೇಳಿದೆ. ರೂಮ್ ಒಳಗಡೆ ப்ரோ ஏனும் இல்லை ப்ரோ, எதுவுமே இல்லை ப்ரோ. சரி ப்ரோ, போகலாமா? போயிடலாம், முடிச்சிடும். ஸோ ಫ್ರೆಂಡ್ಸ್, ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಆದಷ್ಟು ನಾವು ಟ್ರೈ ಮಾಡಿದ್ರೆ இன்னொரு வாட்டி கான்வர்சேஷன் பண்ணுறது ட்ரை பண்ணிடலாமா? லாஸ்ட்டாக ஃபைனலாவா? டைம் இல்லைன்றான். ஏன்னா வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்துக்கிறோம். இந்த பிளேஸே ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதனால் சீக்கிரமாக நம்ம வெளியே போயிடுறது தான் பெஸ்ட்டு. கேப்சர் பண்ண வரைக்கும் போதும் ப்ரோ, ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். சரி ப்ரோ, அப்படியே பண்ணலாம். வெளியில் போயிட்டு பேசலாம். என்னன்னாக்கா இங்கே ஒரு சாரி சொல்லலான்ட்டு நான் என் மனசில் ஒரு விஷயம் தோணுது. அந்த விஷயத்த நான் சொல்லலான்னு நினைக்கிறேன்.
வெளியில போயிட்டு சொல்றதோட உள்ள தானே. ஆமாம், அதனால தான் ಕೋಪಪಟ್ಟಿರ್ರಂಗ ಕೋಪ ಮಾಡ್ಕೊಂಡವ್ರು ನಮ್ಮ ಮೇಲೆ. ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಸಾರಿ ಆದರೂ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ, ನಾ ಬಂದಿರೋ ತಪ್ಪಾಯ್ತು ಅಂತ. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் ப்ரோ. ஸோ கைஸ், நான் வந்து இந்த இடத்துக்குள்ளே வரப்பவே வந்து என் மனசில் வந்து ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்தது. அது என்னன்னா வந்து, தயவு செஞ்சு யாருமே வந்து உங்கள் வீட்லேயும் இப்படி ஒரு பரவாயில்ல, உங்கள் வீட்லேயும் வந்து ஒரு திருநங்கை யாராவது குழந்தைகளோ இல்லை யாராவது உங்கள் பிள்ளைகளோ இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள ஒதுக்காதீங்க. அவங்களும் வந்து நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தான். இந்த சமுதாயத்தில் அவங்களுக்கும் இடம் இருக்குது. ஸோ அதனால தான் கடவுளே வந்து அவங்கள படைச்சிருக்காங்க. அவங்க படைப்புக்கும் படைப்பு, ஓகேங்களா? ஸோ அவங்க உணர்வுகளை புரிஞ்சு அவங்களுக்கு இப்போ நிறைய துறைகளில் வந்து அவங்க சாதிச்சுட்டும் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்க. ஸோ மேலே மேலே வந்து அவங்க சமுதாயம் வந்து வளர என்னோடய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஆத்மா வந்து ஒரு நல்ல ஆத்மாவாக நான் வந்து மதிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஒரு கொடூரமான முறையில் அவங்க இறந்து போயிருந்தாலுமே கூட எனக்கு வந்து அவங்க மேலே ஒரு தனிப்பட்ட மரியாதை இருக்குது. அந்த சமுதாயத்து மேலேயும் திருநங்கைகள் மேலேயும் எனக்கு மரியாதை இருக்குது. குரல் கேட்குது. ತುಂಬ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಕಾಣಿಸ್ಕೊಂಡಿರೋದಕ್ಕೆ. ஸோ கைஸ், இதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, என்னோடய கேமரா அடிக்கடி வந்து அதுவே தானாக ஆஃப் ஆகுது, அதுவே ஆன் ஆகுது. இது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது. ஸோ வீடியோ எப்படி அவுட்புட் வரப்போகுதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த விட்டு நாங்கள் உடனே கிளம்புறோம். ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான பிளேஸு. ஸோ எடுத்த வரைக்கும் ஓகேன்னு சொல்லி நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தான் டாடா பை பை ஃப்ரம் ரூபன் ஹாரர் தமிழன்.